காலை வணக்கம் நண்பர்களே. நானும் போறேன்டா விளாக்ல இன்னைக்கு டே ஆகுது. இன்னைக்கு நாள் சூப்பரா இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரா தான் போச்சு. நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வந்தோமே எங்க அம்மாவை கொஞ்சம் போயிட்டேன். தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் உங்க அம்மாக்கு இவ்வளவு பில்டப் என்னன்னு கேக்குறீங்க? எல்லாம் இந்த ஆம்லேட்டுக்காக தான். இன்னைக்கு எங்க அம்மா கிட்டார் எடுத்தா ஆனா வாசிக்கல. எல்லாம் வல்ல மாதிரி அதை இன்னைக்கு எனக்கு காப்பாத்திட்டா. 2 நாளா கோயந்தம்மாவை பார்க்காத கவலையில உறங்கி கொடுத்திருந்தேன். அப்போதான் இந்த 4 சக்கர வண்டி எனக்கு மண்ட கோளாறு குத்துட்டு இருந்தது. விடுவேன் நானு அவரை 4ஆம் முடிச்சு அக்கல்ல வச்சுட்டேன். சூரியன் பாவா உச்சத்தினால மீண்டும் மீண்டும் தை சதம் தான். அப்புறம் இப்பதான் நீங்க ஊற்றி சம்பவத்தை பார்க்க போறீங்க. அதாவது என்னன்னா, எனக்கு இந்த பலூனால் ரொம்ப பயம். என்னோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் தாய் என்னை விடாம விரட்டி இந்த பலூனை கட்டி பயன் காமிச்சிட்டு இருந்தா. என்னால முடிஞ்ச வரைக்கும் 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப மூச்சு முட்டதுனால நானே போய் சரண்டர் ஆயிட்டேன். அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆச்சு. முடிய சிவி மினிக்கிட்டு ஒரு கொலாபரேஷன் ஷூட்டையும் முடிச்சுட்டேன். இன்னைக்காவது கோயந்தம்மா வருவாதான் ஏக்கத்தோட பார்த்துக்கின்ற எனக்கு ஏமாற்றம் தான். ஆன்டி தான் வந்தாங்க. அந்த கவலையோட என்னோட இரவு சாப்பாடு புத்திசாலியான இதயத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன, மறுபடியும் கவலையா தூங்கிட்டேன். யாரையும் கடிக்காம இருந்த காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.